நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்க? நலமா இருக்க, சூப்பரா இருக்க, சந்தோஷமா இருக்க. எப்பவுமே கடவுள் வணக்கம் தலம் அப்படின்றது அந்த உற்சாகத்தை நம்மளுக்கு எப்பவுமே கொடுத்துரும். அந்த வகையில கதை கேட்கலாமா? ஒரு 6 வயசு சிறுமி, அவங்க ரொம்ப அப்படியே அழுக்குறலோட அழுதுட்டே வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் முன்னாடி வந்துட்டு நிக்கிறா. அவ கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண் உண்டியல் இருக்கு. ஓன்னு ஒரே அழுகாச்சு. அந்த மண்ணுண்டியில எடுத்துட்டு உள்ள போறப்போ அந்த மெடிக்கல் ஷாப் அந்த ஓனரும் அதே மாதிரி அவருடைய நண்பனும் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நண்பர்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கப்போ இந்த பொண்ணை வந்து போயிட்டு அந்த உண்டியில அங்க டேபிள் மேல வச்சுட்டு, அங்கிள் எனக்கு வந்து எங்க அண்ணனுக்கு வந்து மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா திடீர்னு ஏன் வந்து அழற? அண்ணனுக்கு மருந்து கொடுங்கன்ற எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன ஆச்சு? இல்ல இந்த உண்டியில் ஃபுல்லா காசு வச்சிருக்கேன், நான் சேர்த்து வச்சிருக்கேன், இதை நீங்க எடுத்துக்கிட்டு அண்ணனுக்கு வந்து நீங்க மருந்து கொடுங்க, அண்ணா வந்து ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க அப்படின்னு. டாக்டர் ஏதாவது வந்து பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்களா, அந்த சீட்டு மருந்து சீட் ஏதாவது கொடுத்தாங்களா, குடுமா அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது அங்கிள், எங்க அண்ணனை எப்படியாவது காப்பாத்துங்க, எனக்கு அந்த மருந்து கொடுத்துருங்க அப்படின்னு. இல்லம்மா கொஞ்ச நேரம் இரு, பொறுமையாரு, அழாத, என்ன மருந்து பேராது ஏதாவது தெரியுமா உனக்கு அப்படின்னு. இதை வந்து அந்த நண்பர்களும் வந்து என்ன கேட்டிருக்காங்க, பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருந்தாரு. சரி, அந்த மருந்து பேராது என்னன்னு சொல்லுமா, நாங்க கொடுக்குறோம். அந்த மருந்து பேர் வந்து மிக்கல் அப்படின்னு. மிக்கல் அப்படின்னு ஒரு மருந்தே இல்லையாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னே ஓன்னு அழுவோம், இல்லை எப்படியாவது நீங்க எங்க அண்ணனை காப்பாத்துங்க அப்படின்னு. உடனே பக்கத்துல இருந்த அந்த நண்பர் இருக்கார் இல்லையா, சரி நீ அழாத, உங்க அண்ணன் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை கூட்டிட்டு போய் பார்ப்பாரு. அப்படியே அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் கேட்பாரு. அந்த பையனுக்கு வந்து இதயத்துல வந்து 5 அடைப்புகள் இருக்கு அப்படின்றத அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க. அந்த மாதிரி டாக்டர் கிட்ட நாங்க கேட்டிருந்தோம், ஆனா பல லட்சம் செலவாகும்னு சொல்லிட்டாங்க சார். அவரு அந்த ஹாஸ்பிட்டல் நீங்க எங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்பாரு. நானும் ஒரு இதய அறுவை சிகிச்சை நிபுணர் தான், ஸ்பெஷலிஸ்ட் தான். ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே சொன்ன உடனே அவர் என்ன சொல்வாரு, நானே என்னுடைய சொந்த செலவுல இந்த பையனுக்கு நானே அறுவை சிகிச்சை பண்றேன் அப்படின்னு சொல்வாரு. சொல்லி முடிச்சுன்னா நல்லபடியா எல்லாமே அறுவை சிகிச்சை எல்லாம் முடிஞ்சிடும். அப்போ அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, கடவுளே வந்து நீங்களே வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றப்போ, நான் கடவுள் கிடையாது, கள்ளங்கபடம் இல்லாத ஒரு அன்புனால இந்த பிள்ளை வந்து எங்க அண்ணனுக்கு மருந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டுச்சு பாத்தீங்களா, அந்த பிள்ளை தான் வந்து கடவுள். அந்த அன்பு இருந்த அந்த அடிப்படையில தான் நான் இங்க ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த கதை முடிஞ்சிடும். இந்த வாழ்ற இந்த உலகத்துல நம்ம எத்தனை பேர் இப்படி இருக்கோம் அப்படின்றது தான் இந்த கதையின் வழியை நம்ம சிந்திக்கணுமே. இந்த அன்பு எப்படி வேணாலும் எந்த உருவத்து வேணாலும் வரும், நம்மளை காப்பாத்தி கொடுக்கும் அப்படின்றத முழு நம்பிக்கையோட நம்ம இருக்கும். விஷயம் அந்த அன்பு இருந்தால்தான் அது அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கும். இன்னைக்கு பல இடங்கள்ல அன்பு இல்லாததுனாலதான் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறதும் இல்லாமல் போய்விட்டது. ஸோ நமக்கு சொல்லியிருக்காங்க, உங்கள் வாழ்விற்கு அடித்தளமாய் அன்பு இருக்கட்டும் அப்படின்னா, அப்போ அந்த அன்பு இருந்துச்சுன்னா எல்லாமே அமைதி, மகிழ்ச்சி, நிறைவான சமாதானம், நம்பிக்கை, இதெல்லாமே என்ன பண்ணணும், அளவில்லாமல் நமக்கு இருக்கும். அந்த குழந்தைக்கு அன்பு இருந்துச்சு, அந்த அன்பினால் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு. அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையினால போய் என்ன பண்ணுச்சு, மருந்து கடைக்காரனை போய் கேட்டுச்சு. அந்த மருந்து பேருக்கு வந்து அதுக்கு வந்து டாக்டர் சொல்றப்போ மிராக்கிள் நடந்தாதான் இந்த பையனோட உயிர் காப்பாற்றப்படும் சொல்றப்போ அதை மிக்கல் அப்படின்னு சொல்லிருக்கு. ஸோ அப்போ அந்த நம்பிக்கையோடு போய் கேட்கறதுனால அது என்ன பண்ணுச்சு, பெற்றுக்கொண்டது. அதுபோல் நாமும் நம்பிக்கையோடு அன்போடு இருக்கின்ற போது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சிந்தனையோடு நீங்க நாளை தொடங்கலாம். இப்போ ஆளு தரிசனம் பார்க்கலாம். கொடுத்து விடு மாதா, நாள்தோறும் முகத்தை காட்டிவிடு. நான் வேண்டும் வரங்களை கொடுத்து விடு மாதா, நாள்தோறும் முகத்தை காட்டிவிடு. மனம் திறந்து என்னிடத்தில் பேசிவிடு, மனம் திறந்து என்னிடத்தில்
கொடுத்து விடு மாதா நாள்தோறும் உன் முகத்தை காட்டிவிடு. அயராது உழைத்திடவும் நான் நலமோடும் வளமோடும் வாழ்ந்திடவும். நாள்தோறும் அயராது உழைத்திடவும் நான் நலமோடும் வளமோடும் வாழ்ந்திடவும். அன்போடு பண்பை நான் வளர்த்திடவும் அன்போடு பண்பை நான் வளர்த்திடவும். தான தர்மங்கள் செய்து நான் மகிழ்ந்திடவும் தான தர்மங்கள் செய்து நான் மகிழ்ந்திடவும். நான் வேண்டும் வரங்களை கொடுத்து விடு மாதா நாள்தோறும் உன் முகத்தை காட்டிவிடு. குடும்பமே கோயிலாக விளங்கிடவும் பெற்ற பிள்ளைகளே கோபுரமாய் உயர்ந்திடவும். குடும்பமே கோயிலாக விளங்கிடவும் பெற்ற பிள்ளைகளே கோபுரமாய் உயர்ந்திடவும். தாரத்தை தாயாக மதித்திடவும் தாரத்தை தாயாக மதித்திடவும். பெற்ற தாயை நான் தெய்வமாக வணங்கிடவும் பெற்ற தாயை நான் தெய்வமாக வணங்கிடவும். நான் வேண்டும் வரங்களை கொடுத்து விடு மாதா நாள்தோறும் உன் முகத்தை காட்டிவிடு. மனம் திறந்து என்னிடத்தில் பேசிவிடு என் இதயத்தில் நீ வந்து அமர்ந்து விடு. நான் வேண்டும் வரங்களை கொடுத்து விடு மாதா நாள்தோறும் உன் முகத்தை காட்டிவிடு. மிக சிறப்பான ஆலை தரிசனம் நம்ம இனிய காலை வேளையில் பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள் இந்த தளத்திலிருந்து நம்ம என்ன கடத்தி கொண்டு போக போகிறோம்? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்னன்னா ரொம்ப சிம்பிள். எல்லாரும் வாழ்வில் வெற்றி அடைய என்ன பண்றோம்? விரும்புறோம். வெற்றியை தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது. ஆனா அதே வேளையில் தோல்வி வருகின்ற பொழுது அந்த வெற்றியை போல தோல்வியை ஏற்றுக்கொள்கிறோமான்னு கேட்டா கண்டிப்பாக இல்ல. சொல்ல வாழ்க்கை என்பது ஒரு விசித்திரமான ஒரு மேடை. அந்த விசித்திரம் ஏராளமான ஆச்சரியங்களையும் வெற்றிகளையும் தோல்விகளையும் மகிழ்ச்சிகளையும் துக்கங்களையும் ஒழித்து வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறது. நாம் தான் கடந்து செல்ல வேண்டும். அப்ப அந்த மகிழ்ச்சியை ஏத்துக்க ரெடியா இருக்கிறோம், வெற்றியை ஏத்துக்க ரெடியா இருக்கிறோம். ஆனால் தோல்விகளையோ துக்கங்களையும் ஏற்றுக்கொள்ள நாம் என்ன பண்றதில்ல, ரெடியாவே இருக்கிறது இல்லை. ஆனால் இந்த தோல்வியையும் இந்த துக்கங்களையும் நான் வெற்றியை போல மகிழ்ச்சியை போல ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக முடியும். அதற்கு நான் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் அதுதான் எனக்கு தெரிஞ்சுக்க போறோம். அப்போ தோல்வியை கூட வெற்றியை போல ஏற்றுக்கொள்வதற்கு எண்ணில் நான் காண வேண்டிய முதல் மாற்றம் என்ன அப்படின்னா, தோல்வி குறித்த அந்த மனநிலையை நான் என்ன பண்ணணும், மாற்ற வேண்டும். தோல்வினா அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. தோல்வி அடைஞ்சா என்ன எல்லாரும் அசிங்கமா பேசுவாங்க, என்ன எல்லாரும் அவமானப்படுத்துவாங்க, அதோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சிருக்கோம் தெரியுமா? அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாத்தி தோல்வி என்பது வெற்றியினுடைய ஒரு பகுதி, அது எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் என்னன்னு இருக்குது, நான் போகக்கூடிய வழி கரெக்ட் அப்படி, ஆனா அந்த வழியில ஏதோ ஒரு தப்பு செய்யறேன், அதை உணர்த்துவதற்காக அந்த தோல்வி எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறது. இல்ல நான் எடுத்த உடனே தோல்வி அடையணும் அப்படின்னா அப்ப நம்ம ஆரம்பிக்கிற திசை என்னது, தப்பான திசை. கிழக்க ஓட வேண்டியனா மேற்க நோக்கி ஓடிட்டு இருக்கிறேன், அப்ப எனக்கு கரெக்டான கிழக்கு திசையை திருப்பணும்னா அங்க ஒரு தோல்வி நடந்தா தான் நான் என்ன பண்ணுவேன், என் டைரக்ஷனை மாத்துவேன். நான் என் டைரக்ஷனை மாத்தாம ஓகே எனக்கு தோல்வியே கிடைக்கல, நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், கடைசி வரைக்கும் வெற்றியை பெற முடியும்னு கேட்டா என் வெற்றி கிழக்கு திசையில இருக்கும். ஆனா நான் ஓடிட்டு இருக்கிறது மேற்கு திசையை நோக்கி, வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும்னு கேட்டா முடியாது. சோ அப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவை முதலில் நான் மாற்ற வேண்டும். தோல்வினா எல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான், அதுக்கு மேல எந்திக்கவே மாட்டோம் அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சிருக்கோம் இல்லையா? அந்த அவநம்பிக்கையான பெர்ஸ்பெக்டிவ் நம்பிக்கையான ஒரு பெர்ஸ்பெக்டிவா, இது எனக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஏராளமான பாடத்துக்கு கற்றுக் கொடுப்பதற்காக இந்த தோல்வி என்ன இருக்குது வந்திருக்குது அப்படின்னு பெர்ஸ்பெக்டிவ் மாத்தும் போது தோல்வியை கூட என்னால் வெற்றியை போல சுவைக்க முடியும். தோல்வியை வந்து வெற்றியாக மாற்ற வேண்டும் என்றால் சில மாற்றங்கள் நம்ம கிட்ட நிகழ வேண்டும். அது என்னென்னன்றது இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம்.
ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நான் அறியாத மொழியை கேட்டேன், தோழி நின்று உன் சுமையை அகற்றினேன். உன் கைகள் கூடையினின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள், நான் உங்களை விடுவித்தேன். இடி முழங்கும் மறைவிடத்தினின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன். மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இஸ்ரவேலரே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்கள் எனக்கு செவிசாய்த்திருந்தால், இஸ்ரவேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன். உங்களுக்கு மலைத்தேனான் நிறைவளிப்பேன். ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். இயேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, அன்னை மரியாளுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் தினமொரு திருப்பாடல் நிகழ்ச்சி வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க நம்முடைய திரு அவையால் கொடுக்கப்பட்ட திருப்பாடல் எண் 81. நாம் தவக்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே தவக்காலத்தினுடைய ஆக சிறந்த திருப்பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்க காரணம், மனமாறுங்கள், கடவுளிடம் திரும்பி வாருங்கள் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக இத்திருப்பாடல் அமைந்திருக்கிறது. திருவிழா மன்றாட்டு அல்லது திருவிழா திருப்பாடல் என்று இந்த திருப்பாடல் அழைக்கப்பட்டிருந்தாலும் இதனுடைய அடிநாதம் கடவுள் நம்மிடம் பேசுவதாகவும் நாம் அவருடைய குரலுக்கு செவிசாய்க்கவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது திருப்பாடல். எகிப்திலே மக்கள் பட்ட கஷ்டத்தையும் அவர்கள் பட்ட வேதனைகளையும் கடவுள் கடைக்கண் நோக்கினார், அவர்களை அங்கிருந்து அழைத்து வந்தார் என்பதையெல்லாம் இவர்கள் நினைவு கூறதான் இத்திருப்பாடல் அமைந்திருக்கிறது. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலுமே கடவுள் நம்முடைய எல்லா கஷ்டங்கள், துன்பங்கள், வருத்தங்களிலிருந்து
நம்மை அழைத்து வருகிற பொழுது நாம் பெற்றுக்கொண்ட அந்த அருளையும் ஆசிரையும் நாம் நினைவு கூற எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது நினைவு கூறுவோம். அவ்வாறாக இந்த திருவிழா நாட்களிலே இறைவன் எவ்வாறு இவர்களை எகிப்தினுடைய அடிமை தளத்திலிருந்து அழைத்து வந்தார் என்றும் இவருடைய தோள் மேல் சுமத்தப்பட்டிருந்த அந்த பளுவை எவ்வாறு இறைவன் அகற்றினார் என்பதையெல்லாம் இவர்கள் நினைத்து பார்க்கத்தான் இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. ஆனால் உண்மையிலுமே இறைவன் சொல்கிறார், இவருடைய பிடிவாத குணம்தான் இவர்களை துன்பத்திலே இருக்க செய்தது. இறைவனுடைய குரலை இவர்கள் கேட்டிருந்தால் உண்மையிலுமே பாலும் தேனும் ஓடுகின்ற நாட்டில் இவர்கள் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் இவர்கள் இறைவனுடைய குரலுக்கு செவி கொடுக்காமல் இவர்கள் தங்களுக்கு தெரிந்த அனைத்துமே செய்ய நினைத்த பொழுதுதான் இவர்கள் துன்பத்திலே நினைத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலுமே நாம் பல நேரங்களிலே நமக்கு எது விருப்பமோ நமக்கு எது சரியோ என்கிற நாம் நினைத்து கொண்டு நாம் செய்கின்றோம். உண்மையில் இறைவன் நமக்கு இந்த தினத்திலே வகுத்திருக்கின்ற செயல்பாடுகளை நாம் செய்வதே கிடையாது. காரணம், நம்முடைய மனம் போன போக்கிலே நாம் செல்கிற பொழுது இறைவன் நம்மை நிறுத்தி நாம் மீண்டும் எங்கு செல்ல வேண்டுமோ அந்த பாதைக்கு அழைத்து வரும் திருப்பாடலாக திருப்பாடல் எண் 81 அமைந்திருக்கிறது. மனம் திரும்புங்கள், கடவுளை நம்புங்கள், கடவுளுடைய அருள் கொடைகளையும் அவருடைய அன்பையும் சுவைத்து பாருங்கள் என்கின்ற கருத்தெல்லாம் இத்திருப்பாடல் அமைந்திருக்க காரணம், நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்முடைய தந்தை. நம்மை ஒரு தந்தை எவ்வாறு அரவணைப்பாரோ அதே போல இறைவன் நம்மை அரவணைத்து அவருடைய வழியில் நம்மை அழைத்து செல்லதான் இத்திருப்பாடல் நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த தவக்காலத்திலே நாம் இறை மக்களாக நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு உன்னத வாழ்க்கையை வாழ, ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் இந்த தவக்காலம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ மீண்டும் வர, பேக் டு த பெவிலியன் சொல்வார்களே, அதே போல நாம் மீண்டும் இறைவனை சேர, இறை அருள் பெற நமக்கு ஒரு அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறது. அவ்வாறாக இந்த தவக்காலத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாளிலே நாம் இறைவனோடு செல்ல, உறவாட, உரையாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எப்பொழுதெல்லாம் இந்த திருப்பாடல் 81 படிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இறைவன் உண்மையிலுமே பல நேரங்களிலே நம்முடைய பிரச்சனைகளிலும் துன்பங்களிலும் வருத்தங்களிலும் நம்மோடு இருந்து நம்மை அரவணைத்து உன்னதமான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அழைத்து வந்தார் என்பதை நாம் நினைவு கூறதான் இந்த திருப்பாடல் நமக்கு அமைந்திருக்கிறது. இன்றைய தினத்திலேயே நாம் இந்த திருப்பாடலை தியானிக்கிற பொழுது இத்தனை வருட காலமாக இறைவன் நம்மை எவ்வாறு அழைத்து வந்தார், எவ்வாறு நம்மை தேற்றினார் என்பதை நாம் நினைவு கூற இது ஒரு வாய்ப்பாக அமையும். ஏனெனில் இறைவன் நம்மை அபரிவிதமான ஆசிர்களால் நிறைத்து கொண்டே இருக்கிறார். காரணம், அவர் நம்முடைய தந்தையாக இருந்து நம்மை வலுப்படுத்துகிறார். அவ்வாறாக தான் இத்திருப்பாடல் நமக்கு அமைந்திருக்கிறது. மேலும் இத்திருப்பாடலிலே இறைவனுடைய ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் நமக்கு மிகவும் வருத்தமாக இருக்க காரணம், இவர்கள் என்னுடைய குரலை கேட்டிருக்க வேண்டும், செவி கொடுத்திருந்தால் எவ்வளவு நலமாக இருந்திருக்கும் என்று இவர் சொல்லுகிற இந்த திருப்பாடல் 81:8 நமக்கு ஒரு ஆராய்ச்சி மணியாக இருக்க காரணம், நாம் பல நேரங்களிலே இறைவன் நமக்கு விடுக்கிற அழைப்பை செவி கொடுக்காமல் போய் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் நமக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையை வாழ நினைக்கிறோம். உண்மையில் நாம் நமக்கு பிடித்த வாழ்க்கையை வாழாமல் இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ முயற்சியிருப்போம். காரணம், அவர் நம் தந்தை, நாம் அவர் பிள்ளைகள் என்கின்ற மனநிலையில் வாழ முயற்சியிருப்போம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, இதோ இந்த நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதித்து உமது பிள்ளைகளாக மீண்டும் உம்முடைய அரவணைப்பிலே அரவணைத்துக் கொள்ள எங்களை அழைப்பு எடுக்கின்றீர். நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விடுபட்டு உமக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ அருள் புரிவீராக. எல்லாம் இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், தோல்வியை கூட வெற்றியை போல் நான் கொண்டாட முடியுமானா நிச்சயமாக முடியும். அதற்கு என்னில் நான் என்னென்ன மாற்றங்களை காண வேண்டும்னு பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? நம்மளுடைய வாழ்க்கையில போயிட்டே இருக்கும்போது திடீர்னு தவறி விழுந்துட்டோம் அப்படின்னா உடனே ஒரு பயம் வந்துடும். ஐயோ தவறி விழுந்துட்டோமே, ஐயோ அடிபட்டு போச்சு, இதுக்கப்புறம் நம்மளால நடக்க முடியாதோ, இதுக்கப்புறம் ஓட முடியாதோ, அவ்வளவுதான் நான் வாழ்க்கை இப்படியே நின்றுடுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம பயப்படுறோம்ல. அந்த பயத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றும் பொழுது அது வெற்றியாக நம்மளால் காண முடியும். அதாவது தோல்வி குறித்த பயம், தவறளிப்பதற்கான பயம், சில விஷயங்கள்லாம் தப்பு பண்ணி தான் என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ளவே முடியும்.
இன்னைக்கு குழந்தை எடுத்த உடனே அம்மா ஆஹா ஓகன் தமிழ்ல வந்து அப்படி இலக்கிய நடை போல நம்மளால நல்லா பேசுறதுனால சின்ன வயசுல இருந்து பழகிட்டோம்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அந்த தமிழ் வார்த்தைகளே கொஞ்சமா வீட்டுல பேசுறதை கேட்டு அதை ஒரு சில வார்த்தைகளை தப்பா பேசி இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம குழந்தைகளுடைய மழலை மொழிகள்லாம் என்ன பண்றோம், நம்ம ரசிச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த மழலை மொழிகள் என்னன்னா அது தப்பா தான் பேசுது. எங்க வீட்டுல எங்க பாப்பாவுக்கு தண்ணி போலாம் அப்படின்னு என்ன பண்ணாது சொல்ல வராது, அது அட்டனம் அப்படிங்கும். ஏன் அப்படின்னா ஆங்கிலத்துல வாட்டர் மெலான் அப்படின்னு சொல்லி அதை கேட்டு அந்த வாட்டர் மெலான்ங்கிற வார்த்தை அதுக்கு என்னவா கேட்டிருக்குன்னா அட்டனம் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ அந்த தவறான விஷயத்தை இன்னைக்கு நம்ம ரசிக்கிறோம். ஆனா அந்த தவறை திரும்ப திரும்ப சொல்லி தான் ஒரு கட்டத்துல அது ஆங்கிலத்துல வாட்டர் மெலான் அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணாது கற்றுக்கொள்கிறது. ஸோ அப்போ நம்ம பல நேரங்கள் அதை தவறு செய்வதற்கு என்ன பண்றோம், பயப்படுகிறோம். அதாவது எந்தெந்த தவறை செய்வதற்கு பயந்து அந்த தவறை செய்யாமல் ஒதுங்கி வர வேண்டுமோ அதுக்கெல்லாம் என்ன பண்றோம், பயப்படுறதே கிடையாது. அந்த தவறெல்லாம் துணிஞ்சு என்ன பண்றோம், செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் சில தவறுகளை செய்து அதில் வாழ்வில் நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும், துணிவான முடிவுகளை எடுக்க முடியும். இந்த தவறை நான் செய்வதனால் என் வாழ்வில் என்னால் மேலோங்கி வர முடியும். இது இந்த சமுதாயம் வந்து இது ஒரு முட்டுக்கட்டை எல்லாம் போட்டு வச்சிருக்கோம், இதெல்லாம் கிடையாது இப்படிதான் அப்படின்னு சொல்லி அந்த முட்டுக்கட்டை உடைத்து நான் அங்க வந்து இது ஒரு தவறான ஒரு செயல் அப்படின்னு சொல்ல ஒரு மத்தியில நான் துணிச்சலோட அந்த முடிவை எடுத்து அதுல இருக்கக்கூடிய ஒரு தவறி விழுந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் மீண்டும் கையை ஊனி காலை ஊனி எந்திரிச்சு நிக்கிறேன் இல்லையா, அப்ப எனக்குள்ள கிடைக்கக்கூடிய நம்பிக்கை, ஒரு வலிமை, ஒரு புது வாழ்வு இருக்கு இல்லையா, அதற்கான அந்த அதுக்கு பயப்படாம என்ன பண்ணணும், செய்யணும். ஆனா அந்த இடத்துல என்ன பண்றோம், பல நேரங்களில் பயந்து ஐயோ இந்த தொழில நான் லாஸ் ஆயிட்டா என் பணத்தை என்ன பண்றது, என் குடும்பத்தை நான் என்ன பண்றது, இந்த பணத்தை நான் கடன் அடைக்க நான் என்ன பண்றது, இப்படிப்பட்ட தோல்வி குறித்த பயங்கள் இருப்பதனால் நாம் வாழ்வில் அரும்பெரும் செயல்களை செய்வதில்லை. அதனால எனக்கு தோல்வியை கண்டாலே ஒரு பயம் இருக்கிறது. வெற்றியை போல தோல்வியை என்னால் என்ன பண்ண முடியல, கொண்டாட முடியல. அப்ப இந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் மாத்தினேன் அப்படின்னா நிச்சயமாக தோல்வியை கூட வெற்றியை போல் கொண்டாட மாற்றிக்கொள்ளலாம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மார்ச் 13 புனித யூப்ராசியா. இத்தாலி நாட்டில் கான்ஸ்டாண்டினோபிளில் வாழ்ந்த அரச குடும்பத்தில் கிபி 380ஆம் ஆண்டு பிறந்தார் யூப்ராசியா. குழந்தை பருவத்தில் தன் தந்தையினை இழந்த யூப்ராசியா தன் தாயாருடன் எகிப்து நாட்டில் இருந்த தங்களது தோட்டத்தில் வாழ்ந்தார். இறைபக்தியில் ஆர்வம் கொண்ட யூப்ராசியா தன் தோட்டத்தின் அருகில் இருக்கும் துறவு மடத்திற்கு சென்று கல்வி பயின்றார். சில வருடங்களில் யூப்ராசியாவின் தாயார் உடல் நோயுற்று இறந்துவிட யூப்ராசியா ரோமை பேரரசன் தியோடசியஸின் பராமரிப்பில் வளர்ந்தார். 12 வயது நிரம்பிய யூப்ராசியாவிற்கு பேரரசன் திருமண ஏற்பாடு செய்ய இதனை மறுத்த யூப்ராசியா தன்னை துறவியாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இறைபணிகளை செய்தார். தாழ்ச்சி, பொறுமை, இரக்கம் போன்ற நற்பண்புகளைக் கொண்ட யூப்ராசியா துறவற வாழ்வில் வந்த பல்வேறு சோதனைகளை தன் ஜெபத்தினால் வெற்றி கொண்டார். தொழுநோயாளிகள், முடக்குவாதமுற்றோர் மற்றும் உடல்நலமற்றோரின் மீது சிலுவை அடையாளம் வரைந்து மக்களின் நோய்களை நீக்கினார். தனது வாழ்நாளில் தன் வல்லமையான ஜெபத்தின் மூலம் பல்வேறு புதுமைகள் செய்த யூப்ராசியா உடல் நலிவுற்று கிபி 410ஆம் ஆண்டு தன் 30வது வயதில் இறைவனடி சேர்ந்தார். அரச குடும்பத்தில் பிறந்து ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து தாழ்ச்சியோடு வாழ்ந்த அருட்சகோதரி யூப்ராசியாவை திருச்சபை புனிதராக உயர்த்தியது. புனித யூப்ராசியாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இன்று தேர்வுகளை எழுதிக் கொண்டிருக்கின்ற நமது குழந்தைகளுக்காகவும் அவர்களது நல்வாழ்விற்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. தோல்வியை கூட வெற்றியாக மாற்ற முடியும். அது எப்படி அப்படின்னா நமக்குள் சில மாற்றங்கள் வந்தால் அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த மாற்றங்கள் என்னென்ன அடுத்ததாக அடுத்ததா தோல்வியை கூட வெற்றியாக மாற்ற முடியுமா, இல்ல அந்த தோல்வியை வெற்றியை போல ஏற்றுக்கொள்ள
முடியும். நான் செய்ய வேண்டிய அடுத்த செயல் என்ன அப்படின்னா, எல்லாருமே எமோஷனலி வீக்கான ஆட்கள் தான். நம்ம திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வந்து ரொம்ப அழுது உணர்ச்சிப்பட்டு பேசினா அவங்க பக்கம் என்ன பண்ணிடுவோம், நம்ம சாஞ்சிருவோம். ஸோ எல்லாருக்குமே அந்த வீக்னஸ் அப்படிங்கிறது இருக்குது. எமோஷனலி நம்ம ஈஸியா ட்ரிகர் ஆயிரும் இல்லையா? அப்போ அந்த வெற்றியை வருகின்ற பொழுது எப்படி கொண்டாட என்கிட்ட ஒரு எமோஷன் நான் வெளிப்படுத்திக்கின்றேனோ, இப்போ ஒரு கபடி மேட்ச் ஜெயிச்ச உடனே பயங்கர ஒரு ஆர்ப்பாட்டம் ஓன்னு தாட்டு போட்டு என்ன பண்ணுவோம், கத்துவோம். அந்த வெற்றியை அப்படி ஆணு ஆக்ரோஷமா என்ன பண்ணுவோம், கொண்டாடுவோம். அப்போ அதே போல அந்த தோல்வி அடைந்த தருணத்திலும் கூட நான் அதே மனநிலையில் இருக்க என்னை நான் பழக்கிக் கொள்ள வேண்டும். ஸோ நம்ம அழகான ஒரு பாடல் ஒன்று உண்டு. எனக்கு அந்த பாடலோட தொடக்க வரி தெரியல. எனக்கு வசதியிலும் வாழ தெரியும், வறுமையிலும் என்னால் வாழ தெரியும், வயிறார உண்ணவும் தெரியும், எனக்கு பட்டினி கிடக்கவும் தெரியும் எனக்கு. என காரணம் வாழ்கின்றேன் நான் அல்ல, வாழ்வது கிறிஸ்தியனில் வாழ்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்ப கிறிஸ்தியன் என்கிட்ட வாழ்றதுனால என்னால கட்டாந்தரையிலையும் படுத்து தூங்க முடியும், மெத்தையிலையும் படுத்து தூங்க முடியும். என்னால் நல்லா வயிறார சாப்பிட்டும் இருக்க முடியும், வயிறார சாப்பிடும் பட்டினி கிடக்கவும் என்னால முடியும். ஸோ அப்போ அந்த ரெண்டையும் பேலன்ஸ்டா அந்த எமோஷனலை ஹேண்டில் பண்ண நான் என்னை பழக்கி கொள்கின்ற பொழுது தோல்வி கூட வெற்றி போல என்னால் மாற்றிக்கொள்ள எனக்கு தெரியும், என் கண்ணுக்கு தெரியும் அப்படின்றது. தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். ஒரு கொடுங்கோல் அரசன் இருந்தான், மிகவும் கொடுமைக்காரன். வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைத்து சுகபோக வாழ்வு வாழ்ந்து வந்தான். மக்கள் சிறிய குற்றம் செய்தால் கூட பெரிய தண்டனையாக தந்து இன்பம் கண்டவனாக திரிந்தான் இருந்தான். நாட்டில் அவனை தூற்றி பேசாதோர் இல்லை. இதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அவன் மழுமட்டை போல அதே ஆட்சியை தொடர்ந்தான். மக்கள் கோவிலுக்கு போனால் இதை ஒன்றே பிரார்த்தனையாக முன்வைத்தார்கள், இறைவா இந்த கொடுங்கோலன் விரைவில் ஒழிய வேண்டும். ஆனால் ஒரே ஒரு கிழவி மட்டும் கோவிலுக்கு போனால் இப்படி சத்தம் போட்டு வேண்டுவாள், கடவுளே நான் சாகும் வரை இந்த அரசன் வாழ வேண்டும், அதுவரை உடல் நலத்தோடு அவன் இருக்க வேண்டும். இந்த பிரார்த்தனையை கேட்டு மக்கள் முகம் சுளித்தாலும் விடாமல் அப்படியே வேண்டினாள் கிழவி. இதை கேள்விப்பட்டான் அந்த கொடுங்கோலன். என்மேல் அந்த பாட்டிக்கு இவ்வளவு அன்பா? இப்படி சொல்லிவிட்டு அவளை அழைத்து வர சொன்னான். அந்த பிரார்த்தனையின் காரணம் என்ன என்று கேட்க அவள் கூசாமல் அந்த அரசனிடம் சொன்னாள், மன்னா, நான் சிறுமியாக இருந்தபோது உங்கள் தாத்தா ஆட்சி செய்தார், அவர் ஒரு கொடுங்கோலர். அதன் பிறகு உன்னுடைய அப்பா ஆட்சி செய்தார், அவர் ஒரு மகா கொடுங்கோலர். அதற்கு பிறகு இதோ உங்களது ஆட்சி, இதுவோ அதையும் விட மகா கொடுங்கோல் ஆட்சி. நீங்கள் செத்து போனால் உங்கள் மகன் ஆட்சிக்கு வருவான், அவனோ உங்களையும் உங்கள் அப்பாவையும் தாத்தாவையும் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு மீறிய கொடிய கொடுங்கோல் ஆட்சியாளனாய் அமைந்து விட்டால் நாடு நலிவுறுமே, மக்கள் திணறுவார்களே. அதற்குத்தான் நீங்களே பரவாயில்லை என்று நான் சாகும் வரை நீங்கள் சாகாதிருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். கேட்டவுடன் அந்த கேவல கொடுங்கோலன் கத்திவிட்டான், அப்படியா, நீ சாகும் வரை சிறையிலேயே கிட. கேட்ட பாட்டி அடவட எடுவிட்ட பயலே அப்படின்னு திட்டிவிட்டு கம்பீரமா சிறைக்கு போனாலாம். கொடுங்கோல் மன்னனின் சந்ததி நீட்சியும் விருட்சமும் சகலருக்கும் நடுக்கமே. ஏழை எளியவர், கையாலாகாதவர், வலுவற்றவர், இவர்களின் வயிற்றெரிச்சலும் சாபமும் வெவ்வேறல்ல. உங்களது இந்த உலக வாழ்வு பாறை மேல் கட்டப்பட்டதாக இருக்கட்டும், மணல் மேல் கட்டப்படும் மணல் வீடு சரிந்து விழுந்து விடுமே என்று எச்சரிக்கிறார் இறைமகன் இயேசு கிறிஸ்து. மற்றவருக்கு தீமை விளைவிக்கும் போது நினைவில் கொள், உனக்கான நாளைய துன்பத்தை இன்றே நீ விதைத்துக் கொண்டிருக்கிறாய். இந்த உலகம் நீ நன்மை செய்யும் போது உன்னை கவனிக்காது, தீமை செய்யும் போது உன்னை விமர்சிக்காமல் விடாது. கலங்காதே, உனக்கு தீமை செய்தவருக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அது உன் கண் முன்னேயே நடக்கும். நினைவில் கொள்ளுங்கள் நட்பே, கொடூரமாக சொத்து சேர்த்த எந்த செல்வந்தனும் நிம்மதியாக செத்ததும் இல்லை, அவன் சந்ததி அந்த செல்வத்தை அனுபவித்ததும் இல்லை. கண் முன்னாலேயே பார்க்கின்றோமே, ஏன் அவர்களில் பலருக்கு சந்ததியே இல்லையே.
அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் தோல்வியை கூட வெற்றியை போல் ஏற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய செயல்கள், அதில் எண்ணில் நான் காண வேண்டிய மாற்றங்கள் என்னென்னு பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? நம்ம ஒரு செயல் செய்யறப்போ அதுல தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு பாக்குற அதுல நம்ம எவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்போம், அதாவது முடிவு அப்படின்றது நம்ம ஒண்ணு வந்து எதிர்பார்க்கிறோம் இல்லையா, அதை நம்ம பார்க்காமல் அது ஒரு ஓகே அந்த ஒரு முடிவுக்கு வரலையா அப்படின்ட்டு அதுக்காக ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அது நம்ம போட்டிருக்க அந்த அவுட்புட், அந்த எஃபர்ட், அதுக்காக நம்ம எவ்வளவு உழைச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா அதை பார்க்கின்ற பொழுதுதான் என்னோட சக்திக்கு மீறி நான் கொடுத்துருக்கிறேன்னா இல்லை என் சக்திக்கு உட்பட்டு அந்த லிமிட்டோட நான் வச்சுக்கிட்டேனாங்கிறது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிய வரும். அப்போ இதை நான் தெரிஞ்சுக்கிட்ட பொழுதுதான் ஒருவேளை என் சக்திக்கு அப்பாற்பட்டு நான் கொடுத்துருக்கிறேன் அப்படி இருந்தால் என் ரிசல்ட் என்ன இருக்குது, ஃபெயிலியர் ஆயிருக்குன்னா எனக்கு அதை பத்தி கவலையே இருக்காது. ஏன்னா என் சக்திக்கு மேல நான் என்ன பண்ணிருக்கேன், செலவிட்டு இருக்கிறேன். என் சக்திக்கு மேல நான் என்னையை நான் கொடுத்துருக்கிறேன், நான் என்னைய அர்ப்பணிப்போடு என்ன பண்ணிருக்கேன், செயல்பட்டு இன்னும் ஏதோ கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட்டானா என்னால் அந்த தோல்வி என்ன பண்ண முடியும், வெற்றியா மாற்றிக்கொள்ள முடியும் நம்பிக்கை வரும். ஒருவேளை நான் லிமிட்டா தான் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறேன், அந்த லிமிட்டுக்குள்ளே என்ன நான் அடக்கி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இதனாலதான் எனக்கு என்ன இருக்குது, தோல்வி கிடைச்சிருக்குது. அந்த லிமிட்டை தாண்டி அந்த வட்டத்தை தாண்டி நான் வெளியே வந்தா தான் என்ன பண்ண முடியும், வெற்றியை பெற முடியுங்கிற ஒரு பாடம் எனக்கு என்ன ஆகும் கிடைக்கும். ஸோ அப்போ ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, எஃபர்ட்டை ஃபோக்கஸ் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். தோல்வியை கூட வெற்றியை போல எடுத்துக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள். அடுத்தது என்ன சொல்றாங்க? நம்ம அடையிற தோல்வி வந்து சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி, அந்த தோல்வி எதனால அடைஞ்சோம், அந்த தோல்வி எதனால வந்துச்சு அப்படின்றத நம்ம ரெஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றாங்க. அப்படி ரெஃப்ளெக்ட் பண்ணி நம்ம பார்க்கறப்போதான் அதுல இருந்த லெசன் நம்ம கத்துக்க முடியும். ஓகே, நம்ம இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இப்படி பண்ணாம விட்டுட்டோம், அதனாலதான் நம்மளுக்கு இப்படி வந்திருக்கு ஃபெயிலியர் அப்படின்றத நம்ம கத்துக்க முடியும். கண்டிப்பா. இது ஸ்கூல் டேஸ்ல அங்கே கோகோ விளையாட போகும்போது எங்களுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் டீமை பத்தி முதல்ல எங்களுக்கு சொல்லிட்டாங்க. அந்த ஸ்கூல் டீம் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது, அவங்க அப்படி விளையாடுங்க இப்படி விளையாடுவாங்க. போனோம் அதே மாதிரி அவங்க பறந்து விளையாண்டாங்க. நம்ம அவங்க கிட்ட 10 செகண்ட் கூட எங்களால் நம்ம தாமதிக்க முடியல. அவ்வளவுதான், நாங்கள் போன விதத்துக்கு எவ்வளவு வேகமா போனோம் அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ணுறோம். ஆனா அதுக்கப்புறம் வந்து ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னா, ஏன் நம்ம நல்லா தானே விளையாண்டோம் எல்லாத்தையும். இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சூப்பர் சீனியர்லாம் எங்களை தோக்கடிக்க அவ்வளோ திணறுவாங்க. ஆனா நாங்க போய் ஒரு சின்ன டீம்கிட்ட என்ன பண்ணியாச்சு, தோத்துட்டு வந்துட்டோம். ஏன் இவங்க கிட்ட பெரியவங்ககிட்ட மோத முடிஞ்சு நம்மளால நம்ம வயசு பசங்களோட ஏன் நம்மளால மோத முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ ஆரம்பத்துல நமக்கு அவங்க கொடுத்து என்ன ஆயிடுச்சு, ஒரு பயத்தை என்ன பண்ணிட்டாங்க, உள்ள ஃபீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த வருஷம் பயங்கரமான ப்ராக்டிஸ் போனோம். அதர் டீம் எல்லாரும் பார்த்து என்னடா இந்த டீம் அடிச்சு தூக்கிட்டீங்களா நீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம அப்போ ஏன் தோத்தோம், அந்த தோத்ததுக்கான கேள்வி என்ன, அந்த ரெஃப்ளெக்ஷன் பண்றப்பதான் அது நமக்கு என்னத்தை மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு படிப்பினை என்ன பண்ணும் நமக்கு கொடுக்கும். அப்ப அந்த படிப்பினை கற்றுக்கொள்கின்ற பொழுது வெற்றியை என்ன பண்ணும், அதை மாற்ற முடியும். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுக உறவுகளாக இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் செய்யுளுள் நாம் நுழைகின்றோம். தாளாளன் என்பான் கடன்படா வாழ்பவன், வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான், கோளாளன் என்பான் மறவாதான், இம்மூவர் கேளாக வாழ்தல் இனிது. தாளாளன், வேளாளன், கோளாளன், எவ்வளவு அருமையாக விளையாடி இருக்கிறார் பாருங்கள் நல்லாதனார். அருமையான சொல்லாடல். இந்த மூவகையினரிடமும் நட்புறவு கொண்டிருத்தல் என்பது இருக்கிறது. அது மிகச்சிறந்த நன்மை தரக்கூடிய ஒன்று. அவற்றில்தான் முதலாவதாக அவர் சொல்வது தாளாளன் என்பதாகும். ஆக தாளாளர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறவர்கள் தாள்களை ஆளுகிறவர்கள் என்று. அதோடு இங்கு தாளாளன் என்பவன் கடன்படாதவன். கடன்படாமல் இருக்கிற ஒருவர் தான் உண்மையான தாளாளராக இருக்க முடியும். தாளாளர் என்பவர் முயற்சியை மேற்கொள்கிறவர் என்கிற ஒரு செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தகைய நல்லோரிடம் இங்கு நாம் உறவு பாராட்ட வேண்டும். அதான் சொல்றாங்க பாருங்க, அந்த கணியன் பூங்குன்றனார் சொல்வார், அந்த வரிகளில் ஒரு பாட்டு கூட வந்திருக்குது, யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆனால் அந்த யாவரும் என்பவர்கள் யாராக இருக்கணும், இந்த மூவகையினராக இருக்க வேண்டும். அவர்கள் முதன்மையானவர்களாக இந்த தாளாளர்கள். அவர்கள் கடன்படாதவர்கள். அன்பில் மட்டும்தான் நாம் கடன்பட்டிருக்க வேண்டும். கடவுள் நமக்கு செலுத்துகிற அன்பு, இயற்கை நமக்கு செலுத்துகிற அன்பு, இந்த இயற்கைக்கும் இறைவனுக்கும் நாம் எதை திருப்பி கொடுக்க இயலும், முயற்சி மேற்கொண்டாக வேண்டும். அவர்களுடைய திருவிழப்படி, அந்த திட்டப்படி, அந்த
போக்கின்படி நாம் செல்கின்ற பொழுது கடனை அடைக்கிறோம். இல்லையென்றால் கடனுக்கு மேல் கடனை நாம் பெற்றுக்கொண்டு வருகிறோம். நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்கள் அவர்கள் நம் பெயரை வைத்து வெளிநாடுகளிலே கடனை வாங்கி வைத்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கான ரூபாய் ஒவ்வொரு தலையிலும் இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் படித்தறிகிறோம். அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையான தாளாளர்களாக இருக்க இயலாது. காரணம், அவர்கள் கடன்படுகிறவர்கள், மக்களையும் கடன்பட வைக்கிறவர்கள். இங்கு கடன்பட்டு வாழ்கின்ற அந்த ஒரு வாழ்க்கை என்பது தவிர்க்கப்பட்டாக வேண்டும் என்பதுதான் இங்குள்ள செய்தி. வள்ளுவர் கூறுகிறார், தாளாண்மை என்னும் தகமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு என்று குறிப்பிடுகிறார். ஆக தாளாண்மை என்கிற அந்த ஒரு செயல்பாடு இருக்கிறதே, ஒரு முயற்சி மேற்கொள்ளுதல். அந்த முயற்சி மேற்கொள்கின்ற அந்த தன்மையில் தான் எது அடங்கியிருக்கிறதாம்? வேளாண்மை. வேளாண்மை என்பது வேறொன்றுமில்லை, உதவுதல், உதவி. பிறருக்கு நான் உதவி செய்கிறேன், அதில் நான் கடன்பட்டு கொண்டிருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் எண்ணுகிற ஒருவர் இங்கு முயற்சி மேற்கொண்டாக வேண்டும். ஆக உண்மையான முயற்சி மேற்கொள்கிறவர்கள் கடன்படாதவர், கடன்படாமல் இருக்கிறவர்கள் முயற்சி மேற்கொண்டு இருக்க வேண்டும் என்பதுதான் இங்குள்ள செய்தி. இந்த வகையில் இன்று நாம் பார்க்கின்ற ஒரு அருமையான சொல் என்னவென்றால் முயற்சி. முயற்சி, இந்த முயற்சி என்னெல்லாம் சொல்றாங்க ஆங்கிலத்தில்? ட்ரை. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். சாப்பாட்டு நேரத்தை கூட சொல்லுவாங்க, இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? வேடிக்கை. அதே போன்று எஃபர்ட், கொஞ்சம் எஃபர்ட் எடுங்க என்று சொல்லுவாங்க. எஃபர்ட் எடுங்கன்னா அது ஏதோ ஒரு வண்டியை எடுங்கன்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ முயற்சி அது திருவினையாக்கும். முயற்சி என்கிற சொல்லை பயன்படுத்துவதும் கூட அது திருவினையாக்கும். இந்த வகையில் எல்லாம் நாம் முயற்சியை அதிகமாக பயன்படுத்தும். இதில் ஒரே ஒரு செய்தி என்னவென்றால், முயலுதல் என்று சொல்ல வேண்டுமா, முயற்சித்தல் என்று சொல்ல வேண்டுமா? நன்றாக பேசுகிறவர்கள் கூட முயற்சித்தல் என்று தான் சொல்லுகிறார்கள். அப்படி கூடாது. இப்போ பாடல், அவர் பாடுதல் என்று சொல்ல வேண்டுமே தவிர பாடலித்தல் என்று சொல்லக்கூடாது. அதை போன்றுதான் ஆடல், ஆடுதல் என்று சொல்ல வேண்டுமே தவிர ஆடலித்தல் என்று சொல்லக்கூடாது. அதை போன்றுதான் முயல்தல் என்று தான் சொல்ல வேண்டும், முயற்சித்தல் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு செய்தி, அப்போ காதல், காதலித்தல் தானே சொல்றாங்க. அது எப்படி தெரியல, காதலும் தெரியல, காதலித்தல் என்று சொல்லலாம் இன்னும் தெரியவில்லை. ஆனால் காதலுதல் என்று நாம் சொல்லலாம். காது என்றால் பிளவு. ஆக அந்த பிளவு இல்லா தன்மையைத்தான் காது அல். அப்போ காதலித்தல் என்று சொல்லாமல் காதலதல் என்கின்ற முயல்தல் என்பது போன்று காதலுதல் என்று நாம் சொல்லலாம். நன்று, முயற்சி மேற்கொள்வோம். ஆக இன்று இந்த செய்தியை உள்ளத்தில் உறுதியாக பதித்துக் கொள்வோம். நாம் கடன்படாதவராக இருக்க வேண்டும். அதற்குரிய தன்மையில் நம் முயற்சி மேலோங்கி நிற்க வேண்டும் என்று உறுதி ஏற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானார். மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான பகுதி திரிகடுகம் நம்ம பார்த்துட்டோம். நம்ம தோல்வியை வெற்றியாக பார்க்கலாம், வெற்றியாக அதை காண முடியும். அது எப்படி அப்படின்னா, சில மாற்றங்கள் நமக்குள்ள வரும்பொழுதுதான். அடுத்ததா ஸோ அடுத்ததாக சொல்லக்கூடிய மாற்றம் நாம் என்ன நம்மளை செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிறரோடு நம்ம ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்திவிட வேண்டும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆன்சர். அப்போ இன்னொருத்தருடைய ஆன்சர், இன்னொருத்தருடைய வெற்றியோடு என் வெற்றி என்ன பண்ண முடியாது, ஒப்பிட முடியாது. இன்னொருத்தருடைய சக்சஸோட என் சக்சஸ் என்ன பண்ண முடியாது, ஒப்பிட முடியாது. ஸோ அப்போ நம்ம பல நேரம் அப்படி ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இங்க வலியும் வேதனையும் யாருக்கு தான் மிஞ்சுன்னு பார்த்தா நமக்கு தான் கிடைக்கும். கடைசியில கண்டிப்பா முட்டை மார்க்கும் அதுக்கு கீழே கூட ஆன்சர் எடுத்து நம்மளோட இதுல எழுதுனா, கொஸ்டின் பேப்பர்ஸ்ல எழுதுனா நமக்கு என்ன மார்க் கிடைக்கும்? 0 கிடைக்கும். சில நேரம் மைனஸ்லயும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ அப்படிங்கலாம் இன்னொருத்தவங்களுடைய ஆன்சரோ இன்னொருத்தவங்களுடைய லைஃபையோ நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அதை நாம் உணர்ந்து இருக்கின்ற பொழுது நம்முடைய தோல்வியை கூட நமக்கு வெற்றியாக மாற்றிக்கொள்ள, அதை எதிர்த்துக்கொள்ள நம்மால் முடியும். கண்டிப்பா. தொடர்ந்து பேசலாமா? அடுத்த பகுதியை பார்ப்போம். கணினி திரையில் நாம் காணும் ஒவ்வொரு தளமும் உண்மையே அப்படின்னு நம்புறீங்களா? நீங்கள் தட்டச்சு செய்யும் இணைய முகவரி, அதாவது URL சரியானது தானா? நீங்கள் உள் நுழையும் இணைய வாசல், கேட்வே ஆஃப் த வெப்சைட் சரியானதா? ஒரு வெப்சைட்டை கிளிக் செய்தால் அது வேறு இணைய பக்கத்திற்கு உங்களை இட்டு செல்கிறதா? ஒரு பெயர், ஒரே தோற்றம், ஒரே முகவரி, அப்படியெனில் அந்த இணைய பக்கம், வெப் பேஜ் எப்படி போலியானதாக இருக்க முடியும்? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் இணைந்து தேடுவோமா? மத்தேயு 7:15-16 போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள்.
ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா? உண்மையான மனிதர்கள் போல வேடமிட்டு வரும் போலிகளை குறித்து இயேசு அன்றே எச்சரித்திருக்கிறார். அருள்வாக்கு பகுதி மத்தேயு 7:15-16 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே மிக தெளிவாக இன்றைய காலகட்டத்தில் இணையம் வழியாக ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உள்நுழையும் சைபர் குற்றங்களை குறித்து சொல்வதாகவே நான் பார்க்கிறேன். ஃபார்மிங் என்னும் சைபர் குற்றத்திற்கு இந்த இறை வார்த்தை பகுதி மிகவே ஒத்துப்போகிறது. இன்றைய சைபர் உலகிலே அடையாளங்கள் களவாடப்படுகின்றன. ஆள் மாறாட்ட பித்தலாட்டம் தினம் தினம் அரங்கேறுகிறது. தன் முகத்தை மறைத்து கொண்டு பிரபலமான இன்னொருவரின் அடையாளத்தை முகத்தில் தைத்து கொண்டு வலம் வரும் இணையதளங்கள் இன்று நிறைய காண கிடைக்கின்றன. எது போலி எது உண்மையானது என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் பலர் இணையம் வழியாக ஏமாற்றப்படுகின்றனர். இந்த ஏமாற்று மோசடியினை ஃபார்மிங் PHARMING என்கின்றனர். எடுத்துக்காட்டாக கூகுள் தேடல் பக்கத்தில் நமது வங்கி இணையதள பக்கத்தை தேடி கண்டுபிடிக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அதன் பெயர் சரியாக இருக்கிறது, அதன் லட்சணை அதாவது லோகோவும் சரியாக இருக்கிறது. கிளிக் செய்து உள் செல்லும் போது அதன் முகப்பக்கமும் சரியாக இருக்கிறது. எனவே இது நமது வங்கியின் ஒரிஜினல் பக்கம்தான் என்று எண்ணி பலர் பண பரிவர்த்தனை செய்கிறோம். ஆனால் இந்த சரிபார்ப்பு மட்டும் போதுமானது இல்லை. உரலி அல்லது இணையதள முகவரி URL யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டரையும் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்ப்பது அவசியம். ஃபார்மிங் என்ற இணையதள மோசடி பல விதங்களில் நடைபெறுகிறது. ஒரு இணையதளத்தை கிளிக் செய்தால் அதே போன்ற இன்னொரு போலி இணையதளத்திற்கு கொண்டு சேர்க்கிறது. ஒரு இணையதள லிங்கை கிளிக் செய்யும் போது தேவையில்லா விஷமாக்கப்பட்ட கேஷ், பாய்சன்ட் கேஷ் குறியீடு கோடு ஒன்று தரவிறக்கம் செய்யப்பட்டு நம் கணினியின் ஹோஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஃபைலுக்குள் சென்று ஒட்டிக்கொள்வதால் எந்த ஹைப்பர் லிங்கை கிளிக் செய்தாலும் அது போலியான இணையதள முகப்பக்கத்திற்கே கொண்டு செல்கிறது. நீங்கள் ஒரு தளத்திற்கு செல்லும் போது அதன் முகவரி HTTPS என்று தொடங்குகிறதா என பார்க்கவும். எஸ் என்பது மிக முக்கியம், ஏனெனில் அது செக்யூர் என்பதை குறிக்கிறது. முகவரி பெட்டியில் அதாவது அட்ரஸ் பாரில் பூட்டு சின்னம் பேட்லாக் ஐகான் இருப்பதை உறுதி செய்யவும். உங்களின் அனைத்து கணக்குகளுக்கும் அதாவது இமெயில், பேங்க், சோஷியல் மீடியா இவை அனைத்திற்கும் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் முறையை செயல்படுத்தவும். இதன் மூலம் சைபர் குற்றவாளிகள் உங்கள் கடவு எண்ணை அதாவது பாஸ்வேர்டை திருடினாலும் உங்கள் மொபைலுக்கு வரும் OTP இல்லாமல் யாராலும் அந்த அக்கௌண்ட்டுக்குள் லாகின் செய்ய முடியாது. உங்கள் வைஃபை ரவுட்டரின் டிஃபால்ட் பாஸ்வேர்டை மாற்றி வலிமையான பாஸ்வேர்டை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இது மிகவும் அவசியம். இணையம் என்பது எப்போதும் நன்மையும் உண்மையும் விளைவிக்க செய்யும் விளைநிலம் அல்ல. தூக்கி வீசப்படும் பிளாஸ்டிக் குப்பைகளைப் போல நமது அடையாளங்களும் அந்தரங்கங்களும் நமது இயல்பும் இருப்பும் இணையதள சந்தை கிடங்குகளில் விற்பனைக்காக தூக்கி வீசப்படுகின்றன. பொய் பொம்மைகளை இனம் கண்டு கொண்டால் மட்டுமே உண்மையும் நன்மையும் இணையதளங்களில் தொடர்ந்து முளைவிட்டு கொண்டே இருக்கும். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. சிறப்பான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடல் வணக்கம் நிகழ்ச்சியில தோல்வியை கூட வெற்றியை போல் எடுத்துக்கொள்ள நான் செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்தது என்ன சொல்றாங்க? நம்மளுடைய அமைதியை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான். அது எல்லோருமே இழந்து விடுவோம் அந்த நேரத்துல. ஒரு ஃபெயிலியர் ஒன்று பார்த்துட்டோம், தோல்வி அடைஞ்சிட்டோம். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் நீண்ட நாள் கனவு இது, நம்ம போய் எப்படியே ரீச் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அந்த ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு ஃபெயிலியர் நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்றப்போ அந்த இடத்துல என்ன பண்ணிடுவோம், அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல பொறுமைன்ற ஒரு விஷயம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. எப்படி அழுது எப்படி ஆக்கிரமிஸ் பண்ணி அவ்வளோதான், இதுக்கப்புறம் லைஃப் போயிடுச்சா சூச்சின்னு கத்துறதுக்கோ இல்லை வேற ஏதாவது மற்றவங்களை திட்டுறதுக்கோ இப்படிதான் நம்மளுடைய வார்த்தைகள் போகுமே தவிர அந்த இடத்துல அமைதியை கடைபிடிக்க வேண்டும், அதை வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த வெற்றியை எப்படி நம்மளால் காண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திப்பதற்கு நாம் வந்து தயாராகி இருக்கவே மாட்டோம். ஸோ அந்த இடத்துல நம்ம பொறுமையை வளர்த்து கொண்டால்
தோல்வியை கூட வெற்றியாக மாத்தலாம். கண்டிப்பா ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய டைம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதான் சொல்லுவாங்க, குட் திங்ஸ் ஆல்வேஸ் டேக் டைம்ஸ். அப்போ அந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளணும், அந்த நேரத்தை என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டும். அதுல சின்ன சின்ன தோல்விகள் வருகின்ற பொழுது அதையும் கூட பொறுமையாக நாம் காத்திருக்கின்ற பொழுது தோல்வி வெற்றியாக மாற்றிக்கொள்ள முடியும். சொல்லும்போது அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் எல்லாருக்கும் தெரியும், டெலிஃபோனை கண்டுபிடிச்சோர்னு சொல்லி. ஆனா அவர் உண்மையாகவே டெலிஃபோனை கண்டுபிடிக்கணும் தான் அவர் ஆராய்ச்சியில் இறங்கினாரான்னு கேட்டா, அவருடைய காது கேளாத மனைவிக்கு அந்த காதை கேட்க வைப்பதற்கு என்ன கருவியை கண்டுபிடிக்கணும்னு ஒரு முற்பட ஒரு அதோட தான் என்ன பண்ணாரு, தொடங்கியதாக ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. பட் ஆனா அது போல அவர் தொடங்கின ஒரு விஷயம், அது ஒரு டெலிஃபோன் எங்கேயோ இருந்து பேசுறவங்க கேட்கும் மனம் என்ன இருக்குது, அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பொருளா மாறி இருக்குது. ஸோ அப்போ இது போல நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில வந்து பொறுமையோடு இருக்கின்ற பொழுது நம்மால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் நமக்கு தோல்வியை கூட வெற்றியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நமக்கு என்ன பண்ணும், கொடுக்கும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் காய்கறிகளில் ரொம்ப எளிமையாக வளர்க்கக்கூடியதும் அதே நேரத்தில் அதிகமான புழு தாக்கம் வரக்கூடிய ஒரு முக்கியமான பயிர் கத்திரி. அந்த கத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபம் கிடைக்குங்க. ஒரு சில சின்ன சின்ன கவனம் மட்டும் வச்சுக்கிட்டா. கவனம்னா என்ன? முதல் தண்ணீரை தள்ளி தள்ளி கொடுத்துக்கணும். தண்ணி நிறையா கொடுத்தோம்னா அந்த பயிரில் தண்ணி சத்து வந்துடும். தண்ணி சத்து வந்துருச்சுன்னா பயிர் சரியாக வராது. தண்ணீரை தள்ளி கொடுக்கணும், முதல் காரியம். ரெண்டாவது காரியம், இந்த புழுவுக்காக 12 நாளைக்கு ஒரு முறை 100 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் பெவேரியா பேசியானா அல்லது பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் 1 லிட்டர் கலந்துக்கணும். ஒரு நாள் வச்சிருந்து இதை பயிர்களில் தெளிச்சுக்கணும். இந்த கவனம் மட்டும் நம்ம கொடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்படி செய்கிறப்ப 12 நாளைக்கு ஒரு முறை தெளிக்கிறப்ப எந்த விதமான புழுவும் இல்லாத, அதாவது முக்கியமாக காய் புழு தண்டு புழு இல்லாத ஒரு பயிரை எடுக்கலாம். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பயிருக்கு வந்து ரொம்ப முக்கியம் சாம்பல் சத்துங்க. நம்ம என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு தடவை தெளிக்கிறப்பையும் 15 நாளுக்கு ஒரு முறை தெளிப்பில் கொடுக்குறப்ப பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் பொட்டாஷ் பாக்டீரியான்னு விற்கும். அது ஒரு 1/2 லிட்டர் வாங்கி அதில் இதை கலந்து 1/2 லிட்டர் கலந்து தெளிச்சிடணுங்க. இந்த சாம்பல் சத்து கிடைச்சாலே பயிரும் நல்லாயிருக்கும், காயும் பெருக்குங்க. அதே மாதிரி தரைவெளியில் ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 50 கிலோ சாம்பல் மண்ணில் போட்டு விடலாம். போட்டு விட்டு தண்ணி பாய்ச்சலாம். அப்போ பயிர் இயல்பாக இருக்கும். மாதம் ஒரு முறை அழுகல் வராமல் இருக்க ட்ரைகோடர்மா விரிடி, பாசிலோமைசிஸ் 200 லிட்டரில் 1 லிட்டர் கலந்து 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்துட்டு தரைவெளியில் ஊற்றிடணுங்க ஒரு நாள் கழித்து. இதால் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த செடியோட மண் தொடுற இடத்துல பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் பூஞ்சானம் வரும். அப்படியே கீழே உளுந்துருங்க, செடியே உளுந்துரும். அதை தடுக்கணும்னா இந்த 2 மருந்து முக்கியம். 200 400 ரூபா தான். இதை கொடுத்துக்கிட்டாலே பயிர் வந்து எந்த விதமான நோய் இல்லாமல் இருக்கும். இயல்பாகவே நம்ம அந்த பயிரை நம்ம வளர்க்கணுன்னா சாம்பல் சத்தும் தழைச்சத்தும் அதிகம் வேணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். தரைவெளியில் தண்ணி கொடுக்குறப்ப ஒவ்வொரு தண்ணிக்கும் வாய்ப்பு இருந்ததுன்னா 200 லிட்டர் தண்ணியில் நம்ம எந்த திரவத்தை கலந்து கொடுக்குறப்பையும் ஒரு 100 கிராம் பெருங்காயம் கலந்துக்கலாம். பெருங்காயம் கலந்து தரையில் கொடுக்க மண்ணில் புழுக்களோ அல்லது நோய் கிருமிகளோட எண்ணிக்கையோ குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த ஆடாதொடான்னு ஒரு இலை இருக்குங்க. அந்த இலையோ புங்கன், சிறு குறிஞ்சான், வேப்பம் புண்ணாக்கு, வேப்ப இலை, இது மாதிரி இலைகளை பயன்படுத்தின கரைசல், அதில் என்னென்னா கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இதை நம்ம தெளிக்க பொதுவாக பூச்சிகள் வந்து நம்ம பயிரை கடிக்காமல் இருக்குங்க. 100 லிட்டர் ட்ரம்மு 50 லிட்டரு கோமியம் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் 50 கிலோ அளவுக்கு இலையை சேர்க்கலாம். எப்படி சேர்க்கலாம்? இப்போ நம்ம ஆடாதோட இருந்தாலோ புங்கன், வேம்பு, சிறு குறிஞ்சான் இது மாதிரி இலைகள் இருக்குன்னா இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கிற இலையெல்லாம் சேர்த்து, அதே மாதிரி எருக்கு, நொச்சி, தும்பை இதெல்லாம் கிடைக்குதுன்னா இதை வந்து தண்ணியில் போட்டு வேக வைக்கலாங்க. கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டோம்னா அது அப்படியே மடங்கி இலைகள் வந்து அப்படியே அதுக்குள்ளேயே கிடந்துடும். அப்போ இதை வந்து நல்லா சுண்ட வச்சு இதோட தூக்கி அந்த கோமியத்தோட ஊற்றிடலாம். ஒரு வாரங்க வச்சுருந்தாலே உங்களுக்கே தெரியும் அதோட வாடை. நல்லா டைட்டாக மூடி போட்டு மூடிடலாம்.
இதை வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம கையில் ஒரு 70 லிட்டர் திரவம் இருக்கும். இப்போ வந்து நம்ம என்னென்னா 100 லிட்டர் தண்ணிக்கு 5 லிட்டர் கலந்து அல்லது 7 லிட்டர் கலந்து தெளிக்கலாம் எந்த பயிருக்கும். அதில் முக்கியமாக கத்திரிக்கு தெளிக்கிறப்ப பொதுவாக இந்த காலத்தில் வந்து நமக்கு வெள்ளைப்பூச்சி தாக்கம் வரும், அதாவது மாவுப்பூச்சி தாக்கம் வரும், அடுத்து பேன் வரும், அடுத்து புழு வரும். இதெல்லாம் நம்ம சரி பண்ணோம்னா குறைந்த செலவில் இப்படி பண்ணலாம். அல்லது நம்ம உயிரியல் திரவம் வாங்கி பெருக்கமடை செஞ்சு அதை தெளிக்கலாம். 2ல் எதை செய்ய முடியும்னு பாருங்கள். அப்படி செய்யலாங்களா? மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. தோல்வியை கூட வெற்றியாக நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியும். அதற்கு சில மாற்றங்கள் நமக்குள் வர வேண்டும். அது என்னென்ன மாற்றங்கள் அடுத்ததாக? ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னா, இந்த தோல்வியை நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் தோத்துட்டோம், ஏதோ ஒரு விஷயம் சொதப்பிட்டோம் அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோம், பழி போடுறதுக்கு அவங்க ஒழுங்கா செய்யலை, இவங்க ஒழுங்கா செய்யலை அப்படின்னு இன்னொருத்தரத்தை என்ன பண்ணுறோம், இதே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு அவங்க தான் காரணம் நம்ம வாய் திறந்து உடனே சொல்லிடுவோமான்னு கேட்டால் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். இது யார் இப்போ ஒரு அருணும் வேண்டாம், தவக்காலத்தில் இருக்கிறோம், அன்பியத்துலேருந்து சிலுவ ஆலயங்களை நடத்த சொல்லுவாங்க, நம்ம இது எழுதியிருக்கிறோம், நல்லா வருது, அந்த ரைட்டிங்ஸ் அந்த தியானிக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் முடிச்ச உடனே அவங்க சிலுவ ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, யாருப்பா எழுதுனதுன்னு கேட்டால் நமக்கு எழுதுறதுக்கு 10 பேர் ஆலோசனை சொல்லியிருந்தாலும் கூட இல்லை நான் தான் எழுதினேன் அப்படின்னு என்ன பண்ணுவோம் சொல்லிடுவோம். ஏன்னா அந்த பாராட்டு எனக்கு பிடிக்கும். ஒருவேளை நம்ம கருத்து கொஞ்சம் சொதப்பிக்குச்சு, இல்லை நம்ம எழுதின விஷயம் வேற மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா, என்னப்பா நல்லாவே எழுதல, கொஞ்சம் மெனக்கட்டு யாருப்பா சொன்னா இவங்க தான் சொன்னாங்க, அதை கேட்டுதான் அப்படி என்ன பண்ணேன் எழுதிட்டேன். ஸோ அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாருமே இந்த தப்பை என்ன பண்றோம். அப்ப ஏன்னா எனக்கு தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. அப்போ அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது எப்படி ஆமாங்க இது நான் தான் எழுதினேன், பட் கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணிருக்கலாம், நான் மெனக்கெட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்தால் என்னால் தோல்வியை கூட வெற்றியை போல எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ த டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ரத்த சோகை, அனிமியா, இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒரு மனிதன் இருக்காங்க, அவங்களுக்கு எதனாலெல்லாம் வந்து பாடியில் ரத்தம் குறைவு ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது திடீர்னு சிலர் சொல்லுவாங்க அவருக்கு 3 கிராம் தான் இருக்கான், 4 கிராம் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க கவனிக்காமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ நowadays நிறைய பேஷண்ட்டை பார்க்குறோம். ஆனால் இந்த அனிமிக் ஆகுறதுக்கு காரணங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு காரணம் இருந்தால் தான் இவங்களுக்கு ஹீமோகுளோபின் குறையும், அதர்வைஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இல்லையா? எல்லாருக்குமா குறைஞ்சிறது கிடையாது. அப்போ பேசிக்லி நம்ம ஆயுஷ் சிஸ்டம் படி அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, இம்யூனிட்டி கம்மி, டாக்ஸின்ஸ் அதிகம். இந்த டாக்ஸின்ஸ் அதிகமாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ அந்த டாக்ஸின்ஸ் வெளியே போகணும், அப்போதான் உங்களுக்கு இம்யூனிட்டி, அதாவது பிளட் பியூரிஃபை ஆகும், இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இது பேசிக். இது குழந்தைங்களா இருந்தாலும் சரி, எந்த வயதுனாரா இருந்தாலும் சரி. ஆனால் இந்த அனிமிக் ஆகிறதுக்கு காரணம் என்ன? ஒன்று அடிபட்டு ஓவர் ப்ளீட் ஆயிருக்கலாம், ஆக்சிடென்ட், அல்லது பைல்ஸ்னால ஓவர் ப்ளீடிங், அல்சர்னால ப்ளீட், லிவர் பிரச்சனையில் அவங்களுக்கு ப்ளீட் ஆகி பிளட் வாமிட் ஆர் பிளட் மோஷன் போகலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் கேன்சர், இதனாலையும் அனிமிக் ஆக்குறாங்க. எல்லா கிட்னி பேஷண்ட் பாருங்க கண்டிப்பா அனிமிக்கா இருப்பாங்க. அப்புறம் லேடிஸ்னா அந்த ப்ராப்ளம் இருக்கு, வெள்ளைப்படுதல், அதிக ரத்தப்போக்கு, ஓவர் ப்ளீடுனால ரெகுலர் ப்ளீட்ல கூட அனிமிக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்சீவ் ஆன டைம்ல அனிமிக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஃப்டர் டெலிவரி அனிமிக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் காரணங்கள். அப்போ இது எதனால இவங்களுக்கு அனிமிக் ஆயிருக்காங்க அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சு இதுக்கு அழகா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இதுல ஒரு பக்கம் மெடிசன்ஸ், இன்னொரு பக்கம் டயட்ஸ். ஆனா நீங்க பிளட் ஏற்றி கூட இம்ப்ரூவ் ஆகாத பேஷண்ட்டும் நம்ம பார்க்குறோம். ஆனா அப்படி இம்ப்ரூவ் ஆகாத பேஷண்ட் கூட நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஒரு பேஷண்ட் ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். ஒரு பெண், அவங்களுக்கு ஒரு 15-16 வயது இருக்கும். அவங்க ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டலில் வேலூரில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் பிளட் ஏற்றுறாங்க.
அவங்க ஹீமோகுளோபின் லெவல் 3. அப்போது நாங்கள் கேள்விப்படுறோம். பேஷண்ட்டாக காண்டாக்ட் பண்ணல, பேஷண்ட்டோட ஃப்ரெண்டு எங்களுக்கு நாங்கள் மீட் பண்ணும்போது சொன்னாங்க, நானாக வாலண்டரியாக சொல்கிறேன், அப்படியா என்ன ப்ராப்ளம் எங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு நான் ஃபோன் நம்பர் கொடுத்து காண்டாக்ட் பண்ண வைக்கிறேன். அப்புறம் அவங்க காண்டாக்ட் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஃபாஸ்ட் 1 இயராக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், ரொம்ப ஃப்ரெண்டாக போயிட்டாங்க. அதனால நான் என்ன சொன்னேன், அவங்களுக்கு இருக்கிற மனவேதனைக்கும் 1 இயராக அவங்க அந்த சஃபர் பண்ணுறாங்கல்ல பேஷண்ட், அவங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் எவ்வளோ மனநிலை பாதிச்சிருக்கோங்கிறது நமக்கு புரியுது. இந்த நேரத்தில் நான் போயிட்டு வாலண்டரியா இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க, நான் இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னா முதல்ல நம்பிக்கை வருமானு தெரியாது. அடுத்தது இது எந்த அளவுக்கு அது அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தோணாது. 1 இயராக அவங்க பார்த்து அழுத்து போய் வாழ்வா என்னன்னு தெரியாத கேள்விக்குறியில வாழ்க்கை இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. சரி, சட்டுன்னு என்ன பண்ணேன், ஒரு பேப்பர் எடுத்தேன். சார் இந்தங்கன்ட்டு பேப்பர் பென் கொடுத்து நான் சொல்கிறதுல எழுதுட்டேன் அப்படின்னு எழுதுனாங்க. இதெல்லாம் செஞ்சு கொடுங்க சார். இப்போ நான் கொடுத்தா மருந்துங்க, நீங்கள் செஞ்ச உணவு. அப்போது உங்களுக்கு நான் என்ன இதில் கொடுத்துருக்கேன் என்ன கலந்துருக்கேன்னு உங்களுக்கு டவுட்டு, என்னதான் நான் உண்மையை சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அப்போ நான் இந்த மாதிரி கொடுத்தேன். சொல்லும்போது அவங்க அதை ஃபாலோ பண்ணி 2 monthsல 7 grams வந்துச்சு. எனக்கு ஃபோன் பண்ணாங்க, மேடம் ஒரு குட் நியூஸ், 3 grams 1 year ஆகுது, இப்போ 7 grams ஆயிடுச்சு. நான் சொன்னேன், ரிஸ்க்கு போயிடுச்சு, கூட்டிகிட்டு வாங்க சார், வெளியில் வந்திருக்கேன், பிரிங் அவுட், நீங்கள் வெளியே வந்திருக்கேன், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 1 year ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க நார்மலாச்சு. அந்த மாதிரி கடினமான போராட்டத்தில் இருக்கிறவங்களையும் அனிமிக்க குணமாக்கும் வழிமுறைகள் மிகுதியாக இருக்கு. நீங்கள் அதை கடைபிடிச்சா நிச்சயம் உங்களுக்கும் நல்ல பலன் தெரியும். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் பேசிட்டு இருக்கிறோம், தோல்வியை கூட வெற்றியை போல எடுத்துக்கொள்ள நான் செய்ய வேண்டிய செயல்கள். அடுத்ததா என்ன? ஒரு மனுஷனுக்குள்ளேயும் தோல்வின்னு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னாலே அவங்ககிட்ட இருந்து 2 விஷயங்கள் காணாம போயிடும். ஒன்று என்ன அப்படின்னா, அவன் பாசிட்டிவா திங்க் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்க ஒரு பெரிய நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்த உடச்சி சாகடிச்சிடுவாங்க. அவ்வளோதான், அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் அப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்க, இந்த உலகத்திலேயே அவங்க இல்லாத மாதிரி இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனை நம்ம எப்பவுமே ஹேண்டில் பண்ணக்கூடாது. தோல்வியை கூட நம்ம வெற்றியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த 2 விஷயங்களும் நம்ம கிட்ட தான் இருக்கு. அதாவது பாசிட்டிவா திங்க் பண்ணணும், நேர்நிலையான எண்ணங்களோட வார்த்தைகளை நம்ம கேட்கணும், நிறைய அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்பிக்கையை எந்த ஒரு காரியத்தை கொண்டும் கைவிட்டக்கூடாது. கண்டிப்பா இந்த பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப 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 லைஃப்ல முக்கியமான ஒன்று. அது எப்போல்லாம் இக்கட்டான சூழல் இருக்கிறோமோ அப்போ தான் அது அதிகப்படியாக தேவைப்படும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி பல நேரங்கள் அதில் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா தவறளித்து விடுவோம். அதோட அந்த பாசிட்டிவ் திங்கிங் என்ன பண்ணிடுவோம், ஸ்டாப் பண்ணிடுவோம். மாவீரன் நெப்போலியன் ஒரு அலெக்சாண்டர் யார் சொன்னாங்கன்னு தெரியாது, என்னிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள், என்னிடம் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடுங்கள், இழந்த மற்ற எல்லாவற்றையும் என்னால் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்டதான் நம்பிக்கை. இந்த பாசிட்டிவ் திங்கிங் பற்றி சொல்றப்ப நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் நான் நினைக்கிறேன். நாங்கள் டூர் போயிட்டு இருந்தப்போ இடையில நிறுத்தி டீ சாப்பிட பிரேக் போட்டுருந்தாங்க. எல்லாம் நிறுத்திட்டு ரிட்டர்ன் பஸ்ல ஏற போறப்போ பார்த்தா பஸ் என்ன ஆயிடுச்சு, பஞ்சரா இருந்தது. அப்பதான் கண்டுபிடிச்சோம். ஸோ டயர் மாற்ற இன்னும் டைம் ஆகும். எல்லாரும் செம ஃபெட்டப். எனக்குலாம் ரொம்ப என்னால் ஏற்கனவே போய் லேட் ஆகும், இந்த ஃபயர் கேம்ப்லாம் வைக்கணும்னு நினைச்சிங்க. நீங்க கொண்டு போய் சேர்க்கறது 2 மணிக்கு தான் விடிய காலில் கொண்டு போய் சேர்ப்பீங்க. இதுல எங்க ஃபயர் கேம்ப்லாம் வச்சு ஆடுறதுங்கிற அளவுக்கு எல்லாம் ஃபெட்டப் ஆயிடும். அப்போ எங்க சார் அவர் எப்பவுமே இந்த பாசிட்டிவ் திங்கிங்கா இருக்கணும், எல்லாம் கரெக்டாக அப்படிதான் சொன்னார். என்னத்த பாசிட்டிவ் திங்கிங் பாருங்க, இது இவ்வளோ லேட்டு அப்படின்னு சிம்பிளா ஒரு வார்த்தை சொன்னாரு. இறங்கி டீ குடிக்க நிற்க போய் வண்டி டயர் பஞ்சர் ஆனதை என்ன பண்ணோம் கண்டுபிடிச்சோம். ரன்னிங்ல இருக்கல பஞ்சர் ஆயிருந்தாலும் டயர் வெடிச்சிருந்தாலும் நீங்க என்ன பண்ணிருக்கோம் சொல்ல, மழை பாதையில போயிட்டு இருக்கிறோம். அதான் பாசிட்டிவ் திங்கிங். ஸோ அப்போ எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னதாகவே எனக்கு இந்த இடத்துல நின்று இந்த ஒரு பெரிய விபத்து என்ன பண்ண இருக்கு, தடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு விஷயத்தை எனக்கு முன்னாடியே ஏதோ அதை ஒரு த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸா நான் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே அதை கண்டுணர்வுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு மாற்று யோசனை சிந்திக்கிறோம் இல்லையா, அதுதான் பாசிட்டிவ் திங்கிங். ஸோ அப்படிப்பட்ட அந்த எண்ணங்கள் நம்மிடம் இருக்கும் வரை நம்மால் எத்தனை தோல்வி வந்தாலும் கூட அதை வெற்றியை போல சகஜமாக, எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதை இன்பத்தை போல என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற நல்ல சிந்தனை கொடுத்த கடவுள் நன்றி சொல்லி இன்னைக்கு யார் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க இப்ப பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் விக்டர் சாமுவேல் இன்று தனது பிறந்தநாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். சிறப்பான விழாக்களும் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள் யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம்.
மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதோ இந்த அதிகாலை பொழுதிலே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று கேட்போமா? நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செயல்படு, அப்போது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். நண்பர்களே, நம்மிலே பல பேர் நான் அதிகம் முயற்சி செய்தேன் ஆனால் வெற்றி பெறவில்லை, நான் நிறைய காரியங்களில் தொடங்கி வெற்றி இல்லாமலே முடித்து விட்டேன், பாதியிலே நிறுத்திவிட்டேன் என்றெல்லாம் அழுத்துக் கொள்ளுகிறோம். பாருங்கள், இந்த நீதிமொழிகள் புத்தகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். சுயநலத்தையோ அல்லது பெரிய லாபத்தையோ புகழையோ மனதிலே வைக்காமல், இதை நான் ஆண்டவருக்காக செய்கிறேன் என்று அந்த மனநிலையோடு செயல்பட்டார். பவுலடியார் கூறுகிறார் அல்லவா, நீங்கள் எதை செய்தாலும் எப்போது செய்தாலும் ஆண்டவருக்காகவே செய்யுங்கள். அதைத்தான் இங்கே நீதிமொழிகள் ஆகமம் கூறுகிறது. ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்போது உன் பாதைகள் அனைத்தும் செம்மையாகும். இந்த நாள் முழுவதும் நீங்கள் மேற்கொள்கின்ற அனைத்து வேலைகளிலும், நீங்கள் நடக்கின்ற அனைத்து பாதைகளையும் ஆண்டவர் செம்மையாக்குவார். எப்போது? ஆண்டவரை மனதில் வைத்து நான் செயல்படும் போது. எனவே ஆண்டவரை மனதில் வைத்து செயல்பட்டு வெற்றியோடு வாழுங்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன். மிகச் சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசர் நம் அனைவருக்கும் நிறைவா கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட மிக சிறப்பான ஒரு பாடம். நாம் தோல்வியை கூட வெற்றியை போல ஏற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய, நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய மாற்றங்கள் என்னென்ன, இதெல்லாம் நிச்சயமாக பழக்கப்படுத்திக் கொள்கின்ற பொழுது நம்ம வாழ்க்கையில வெற்றி, தோல்வி, இன்ப, துன்பம் எல்லாமே என்னன்னா நமக்கு ஒரே மலையா தான் நமக்கு தெரியும். அதான் சொல்ல, அந்த ஜென் நிலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லாங்க. அத்தகைய நிலைக்கு நம்மால் போய்விட முடியும். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு மீண்டும் நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வோம், மாற்றம் காண்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடல் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.